நாங்கள் கருணை என்ற காரணம் சொன்னதுக்கான முதல் காரணம் என்னன்னா, கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுமே இன்னைக்கு கருணை அடிப்படையில் தான் இருக்கிறோம். கருணை காட்ட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். 1000 ரூபாவே ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கறதுக்கு திணறிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் வந்தா எப்படி ஒரே முட்டா 10,000 அதுதான் சார் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சார். மோடி அதாவது எடப்பாடி ஐயா 10,000 ரூபாய்க்கு கேரண்டி சார். மோடி இஸ் வாரண்டி சார். இது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா கொடுக்க மாட்டீங்க, அதிமுக வந்தா கொடுப்பீங்களாங்கிறது கேள்வி கிடையாது. இதே பீகார் எலெக்ஷன்ல எல்லாருக்குமே மகளிர்கள் சுயமாக பணி செய்வதற்காக 10,000 ரூபாய் கொடுத்தோம். சரிங்களா? அந்த 10,000 ரூபாய் அவங்க ஒரு சின்னதா ஒரு வேலையை ஒரு தொழிலையோ ஒரு பூ கட்டுற ஒரு தொழிலையோ ஏதோ ஒரு தொழிலை துவங்கிக்கலான்னு கொடுத்தோம். அப்ப எடப்பாடி ஐயா 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிக்கிறாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதிச்சுமை அவருக்கு தெரியாம கிடையாது. ஏன்னா 100% மீண்டும் எடப்பாடி தான் முதலமைச்சராக அமரப் போகிறார். அப்ப இது ஏதோ ஒரு வாக்குறுதியாக சொல்லிவிட்டு கற்பனையில சொல்லிட்டு கடந்து போற இடத்துல இல்லை. ஏன்னா எலெக்ஷன் இன்னும் 3 மாதங்கள். எடப்பாடி தான் வருவாருன்றத கற்பனையில சொல்றீங்களா எப்படி? 100% எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார். அதுல என்ன குழப்பம் இருக்கு உங்களுக்கு?